ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன். தனி சம வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து சண்டேனாலே நமக்கு லாங் ரன்னு. இந்த வாரத்துக்கு தேவையான நமக்கு வந்து ஹார்மோன்ஸ், எண்டோஃப்ரின்ஸு, டோப்பமைன் இதெல்லாம் தேவை நமக்கு. அது போக இந்த வாரம் சரியாகவும் ப்ரோட்டீன் எடுத்துக்கல. ஓடிட்டு போய் நல்ல கறியை வாங்கி தின்னுட்டு உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டியதான். இந்த வாரம் என் டீமுக்கே என்னன்னு தெரியல. எனக்கு வந்து முந்தா நேற்று வந்து வீட்டில் வந்து ஒரு பாம்பு வந்துருச்சு. அதை அடிக்க போகிறேன்ட்டு உள்ள காலை கொடுத்ததுல ஒரு ஆணி ஒன்று காலில் ஏறிடுச்சு, துரு பிடிச்சது. அது 2 நாளாக வீங்கி போய் நடக்க முடியாம இருந்தது. இப்போ ஏதோ பரவாயில்ல, தோண்டி எடுத்து வச்சிருக்கேன். நம்மளோட அன்பு இருக்காப்புல, அவருக்கு நாய் கடிச்சு பிடிச்சு என்ன நம்ம கிரவுண்ட்ல நடக்கும்போது இந்த மாதிரி 4 பேர், அதுவும் சேதாரம் 3 பேரா இப்போ வருது. அகாடமிக்கு சூனி வச்சிட்டாங்க. சரி, இன்னைக்கு 21 ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுங்க மேலூர் ரோடா? மேலூர் ரோட பிடிச்சி டாக் தொல்லைகள்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இல்ல கிலோமீட்டர் டாக் ஏதாவது துரத்துதுன்னா நான் இவனை மாட்டி விட்டு வந்துடுறேன். உங்க ஏரியா தானே அது? மேலூர் சிவகங்கையில இருந்து மேலூர் வந்து ஒரு 28 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வரும். ஏன்னா இவங்க ஊர் உள்ளக்க இருக்குது, இவங்களோட சொந்த ஊர் உள்ளக்க இருக்குது. அடிக்கடி படத்துக்கு போறதுனாலும் அந்த மேலூருக்கு போய் இது மேலூர்ல கணேஷ் தேட்டர்ல போய் அந்த ஐஸ்கிரீம் வாங்கி தின்றதுக்காக கூட்டிட்டு போவாப்புல. இது உன் ஊர் தானே, வெள்ளலூர் வரை உன் ஊர் தானே. ஏதாச்சும் ஒரு நாய் தொந்தரவு வந்துச்சுன்னா நீ தான் கடி வாங்குற. சரி வா வா வா. நான் இன்னைக்கு லேட் பண்ணிட்டேன் 1/2 மணி நேரம். மணி 5:35 ஆயிடுச்சு. மேலூர் ரோட பிடிச்சி போனோம் அப்படின்னா 21 கிலோமீட்டர். ஸோ இப்போ யூஸ் பண்ணுறது அதே தான். இஓஎஸ்எல் ஒயிட்டு, ரெட்டு, கோரஸ் பேஸ் 3 வாட்ச்சு. பேஸ் 4 வந்திருக்கான். பேஸ் 4 வந்து இதில் அமெரிக்காவில் மட்டும்தான் வந்திருக்கான். நம்ம ஊருக்கு இன்னும் எந்த ஊருக்கு இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படின்ட்டு. எல்லாம் அமௌண்ட் இது அதே சேம் அமௌண்ட்டு தான், அதே ஸ்பெக்கு. கொஞ்சம் பேட்ரி சைஸு இதில் எல்லாம் மாற்றிருக்காங்களாம். அடுத்து யாருக்காச்சும் வாங்க முடிஞ்சுன்னா அதை வாங்குவோம். எங்களுக்கு இல்லை, வேறு யாருக்காச்சும் வாங்கி அந்த ரிவ்யூ பார்க்குறதுக்கு சொல்கிறேன். 150 ரூபா சூப்பராக இருக்குது. அதுக்காண்டு குறையா சொல்லலாம், தரமாக இருக்குது. நிப்புலாம் அறுக்கவே இல்லை, செம்மையாக இருக்குது. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறோம். இது எப்படி 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஸ்டார்ட் அடிக்குமா? இல்லைண்ணா 1 கிலோமீட்டர் ஒரு 500 மீட்டர் ஸ்டார்ட் அடிக்குமா? ஏன்னா எல்லாமே டெம்போ தானே, 5 பேஸ்லேயே ஓடுறது தானே. இப்போ என்னன்னா 5 பேஸ்லேயே 21 கிலோமீட்டரே ஓடுறது தான் கணக்கு. இப்போ வார்ம் ஆகலை, இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறதுனால வந்துட்டு நான் நீங்கள் லேட் பண்ணிட்டேன். 4:45 ஃபோன் அடித்தா நான் வர்றதுக்கு 5:30 மணி ஆயிடுச்சு, 5:15 ஆயிடுச்சு. ரொம்ப டிசிப்ளினாக இருப்பேன்றக்காண்டி அவனை தொந்தரவு பண்ணலை. ஆனால் இவ்வளோ கேவலமாக இருப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கிறேன். அதெல்லாம் கேட்காதீங்க, நான் சொல்லிட்டேன் நேற்று 5:30 மணிக்குடா அப்படின்னு. அப்புறம் சரிவா லைட்டாக ஓடுவோம், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் ரன் 42 வளைவில் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். வளைவில் ஆட்ரு அதிகாரம் 23 இறைச்சல் வசானம் 35 அக்காலத்தில் புதுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு சென்றார்கள். நாய் செத்து இருக்கும், கார் அடிச்சு குளிச்சிருப்பா. கேவலமா இருக்கு. என்ன பேஸ்ல ஓடுறீங்க? அவர் லீட்ல போறாரு. என்ன பேஸ்ல நான் ஓடுறீங்க? அதான் இந்த கேப்பா, அதான் லீடு. அந்த லீடு அவர் 5ல ஓடுறாரு. உங்களை வரட்டல. அடுத்த ஸ்டாப் தண்ணி கொடுக்கறதுக்கு.
இண்டிகேட்டர். வெயில் ஓவர் அடிக்குது. கரெக்டாக ஷார்ப்பாக 2. நான் எத்தனை கிலோமீட்டர்? லாஸ்ட் ஒரு 50 மீட்டர். நம்மளோட வண்டி இருக்குல்ல புரிஞ்சா? ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்கு? கடைசியில் 189 வரைக்கும் போயிடுச்சுடா. 89. ஆனால் கடைசியில் அழுத்தி 4 வந்துட்டீங்களோ? 4 நல்லா வார்ம் டவுன் பண்ணு. நிற்கிறோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போனால் மேலூர். இந்த தடவை மேலூருக்கு வர முடியல நண்பர்களே. அடுத்த தடவை மேலூர் வந்து மேலூரில் இருக்கும் அனைத்து நண்பர்களையும் பார்ப்போம். அடுத்த தடவை வரும்போது 1 லட்சம் ஃபாலோவர்ஸோட வர்றோம், சப்ஸ்கிரைபரோட வர்றோம். அதோட வந்து காசு வேற வேணுமே. வரும். கடன் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணுறது? சேர்ந்து ஓடி தானே. யாருக்கு கடன் இல்லை? ஆவரேஜ் ஹார்ட் ரேட்டு 172 உனக்கு. ஆவரேஜ் ஹார்ட் ரேட்டு அதே தான் 172. பெஸ்ட்டு கிலோமீட்ரு 4:14. பெஸ்ட்டு 4. அது எப்படி பார்க்குறது? பார்க்குறேன். பெஸ்ட்டு 4:29. 4:14. சரி, உன்னையோட சிறப்பு. இவன் ஏன் ஜார்டன்ஸ் வந்து ஆவரேஜ் 173. அதாவது என்னை விட பலசாலி உள்ள நீங்க பண்றத பாக்குறப்ப சின்ன வயசுல காடு உள்ள என்னை விட பெரிய ஆளுகிட்ட என்னால போட்டி போட முடியாது. அப்ப நம்மளோட சின்ன ஆளா இருக்கிற ஆள்கிட்ட தான் போட்டி போட முடியும். 55 410 மார்க்கெட் குடு காடை குடு அந்த மாதிரி மார்க்கெண்ட்ரி அப்படி சொல்றேன். வெயிட் எத்தல மாட்டான். இப்ப நீ வந்து வெயிட் வந்து 250 கிலோ 300 கிலோ வச்சுக்க, மார்க்கெண்ட்ரிப்பா அப்படின்றோம்னா அதுக்கு அப்படித்ராஜ பிக்ஸோ ஹைட்டு வெயிட் எல்லாத்தையும் சொல்றது. குண்டுக்கா விளாண்டு அப்பெல்லாம் 100 ரூபா தோத்துருக்கேன் சின்ன வயசுல. 100 ரூபாயா 50 ரூபாயும் தெரியல, ஒரு ரூபாயா. சிவகங்கையிலேருந்து மேலூர் ரோடு 21 கிலோமீட்டர் முடிச்சாச்சு. இது வந்து நான் அடுத்த மாதம் கொல்கட்டா போகிறேன். கொல்கட்டாவுக்கு உண்டான ப்ராக்டிஸு. ஸோ கொல்கட்டாவில் வந்து 25 கிலோமீட்ரு. 25 கிலோமீட்டரையும் 2 மணி நேரத்துக்குள்ள 430 பேஸ்லேயே ஓடினோம்னா, 1 மணி நேரம் 40 நிமிஷத்தில் முடிக்கலாம். அப்புறம் அங்கிட்டு வந்து நமக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் கேப் இருக்கும். அந்த 20 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் கவர் பண்ணோம்னு வைங்களேன், 25 கிலோமீட்டர் அசால்ட்டாக முடிச்சிடலாம். அப்படி பார்க்கும்போது 1:55 2 மணி நேரத்துக்குள்ளே வரும் டைமிங்கு. அங்கே இருக்கிற எலிவேஷன் எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ நாங்கள் இன்றைக்கி ஓடினது எலிவேஷன் நிறையா, அங்கேருந்து வரதே எலிவேஷன் ஜாஸ்தியாக இருந்தது. நல்லா இருந்தது. ஆனால் ஓடுறதுக்கு எனக்கு 2 நாளாக காலில் ஆணி குத்துனதுனால முன்னங்கால்லையும் இல்லை பின்னங்கால்லையும் இல்லை, நடுவால் குத்திருச்சு. அதனால் டோலை வைக்கிறது பிரச்சனை இல்லாமல் இருந்ததுனால இன்றைக்கி ஓடிட்டேன். 2 நாள் ரெஸ்ட் விட்டுட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அதை தோண்டி எடுத்ததில் இன்னொரு ரத்தம் வருது, அதை சரி பண்ணிடுறேன். முடிச்சாச்சு, முடிச்சுட்டு கிளம்புறோம். ஒரு புடி அவனை விட்டுட்டு போயிடும். காலையிலேயே கடலை போடுறாங்க. அன்பு வட்டா பார்க்கலாமோ? ஸ்கூல்ல என்னடா சொன்னாங்க? சின்ன பிள்ளையில ஏமாத்தி இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. 21 கிலோமீட்டருக்கு உண்டான மரியாதையே போச்சுடா உன்னால.
அதோட நீ பண்ணி இது